Good afternoon, children. So, next component, meteorite. When asteroids collide with each other, they break into smaller pieces called meteorites. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கொலாய்ட் மோது அது உடையிற அந்த ஸ்மாலர் பீசஸ் தான் மீட்டியோரைட்ஸ். தீஸ் மீட்டியோரைட்ஸ் ஸ்டில் கண்டினியூ டு கோ அரவுண்ட் த சன். ஸோ அந்த மீட்டியோரைட்ஸ் வந்து அகெயின் என்ன பண்ணும், அது வந்து சன்னை வந்து சுற்றி வரும். When a meteorite changes its path and move closer to earth, it begins to burn. ஸோ அந்த மீட்டியோரைட்ஸ் வந்து அதனுடைய பாத் வந்து சேஞ்ச் ஆகும்போது அது எர்த்தை நோக்கி வரும். அப்படி வரும்போது அது பேர்ன் ஆகும். திஸ் இஸ் கால்டு மீட்டியோர். அப்படி பேர்ன் ஆகிற அந்த மீட்டியோரைடுக்கு பேர் தான் மீட்டியோர். லைக் காமெட்ஸ், மீட்டியோர்ஸ் டு ஹாவ் எ டெய்ல் ஆஃப் லைட் ஆஸ் தே ட்ராவல் த்ரூ த ஸ்கை. ஸோ காமெட்ஸ் மாதிரியே மீட்டியோர்ஸும் ஸ்கையில் ட்ராவல் பண்ணும்போது ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹாவ் எ டெய்ல் வந்து இட் இஸ் ஏ லைட். ஓகேவா, அந்த லைட் தான் வந்து நம்மளுக்கு பார்க்க டெய்ல் மாதிரி தெரியுது. Hence they are commonly known as shooting stars as they look like stars with a tail streaking across the sky. ஸோ இந்த மீட்டியார்ஸ் வந்து அந்த டெய்ல்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஏ ஷூட்டிங் ஸ்டார் வந்து சொல்லுவாங்க. மீட்டியார்ஸ் யூஸ்வலி burn completely before reaching the earth. ஸோ இந்த மீட்டியார்ஸ் வந்து எர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக burn ஆகிடும். However, if they do not, they fall on earth surface as meteorites. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகாமல் எர்த்தில் வந்து விழும். அப்படி எர்த்தில் விழும்போது அதனுடைய பேர் வந்து meteorites. These meteorites form large bowl-shaped depressions on the ground called craters. ஸோ அந்த meteorites வந்து எர்த்தில் வந்து விழும்போது ஒரு bowl shape depression ஃபார்ம் பண்ணும் கிரவுண்டில். ஸோ அதுக்கு பேர் crater. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 11.3. Some people believe that if you make a wish when you see a shooting star, it comes true. Imagine that you spot a shooting star. What would you wish for? So some people சொல்லுவாங்க, அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து விடும்போது அதை பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை பார்க்குறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கேட்குறாங்க. யூ ஹவ் டு ரைட் யுவர் விஷ் ஹியர். Next, galaxy. A galaxy is a collection of solar system including the stars, planets, natural satellites, asteroids, meteorites, comets, dust and gases. ஸோ கேலக்ஸி அப்படின்னா இது எல்லாமே, இந்த ஸ்டார், பிளானட், இது எல்லாமே, இந்த மீட்டியோரைட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கேலக்ஸி. தே ஆர் ஹியூஜ் அண்ட் கேன் ஹாவ் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தெம். ஸோ கேலக்ஸின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். தே கம் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் இருக்கும். தேர் ஆர் செவரல் கேலக்ஸிஸ். ஸோ ஒரு கேலக்ஸி கிடையாது, நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது. வி பிலாங் டு த மில்கி வே கேலக்ஸி. நம்ம எதில் இருக்குன்னா மில்கி வே கேலக்ஸியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் ஒன், யூனிவர்ஸ். த கவுண்ட்லெஸ் கேலக்ஸிஸ் வித் ஆல் தேர் காம்பனன்ட்ஸ் ஃபார்ம் அவர் யூனிவர்ஸ். ஸோ கேலக்ஸியும் நிறைய கேலக்ஸிஸ் அண்டு அதுக்குள்ளே இருக்க அந்த காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து உருவாகிறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் 11.4 ஆக்டிவிட்டி, பிகம் எ மெம்பர் ஆஃப் த Guardians of the Milky Way Club. Complete the membership form provided. Guardian of the Milky Way membership form. ஸோ மில்கி வேல வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு கம்ப்ளீட் திஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ரைட் யுவர் நேம். இன்சைட் ஹியர் கிவன் ஸ்டிக் யுவர் பிக்சர் ஹியர். உங்களுடைய ஃபோட்டோவை இங்கே ஸ்டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏஜ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஃபேவரட் காம்பனண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். நம்ம இப்போ படிச்சுல காம்பனண்ட்டு ஸ்டார், பிளானட், கேலக்ஸி, ஆஸ்ட்ராய்ட், மீட்டியோர், இதெல்லாம் தான் காம்பனண்ட்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிக்கும், உங்களுடைய ஃபேவரட்னும் அதை எங்கே ரைட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் பிகாஸ். நீங்கள் எதுக்காக அந்த கிளப்பில், இப்போ நீங்கள் என்ன எழுதி, ஃபார் எக்ஸாம்பிள் காமெண்ட்ஸ் எழுதிருக்கீங்கன்னா எதுக்காக நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னு ரீசன் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், மை அட்ரஸ். ஸோ யூ ஹவ் டு ரைட் அட்ரஸ் இன் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ரஸ் எழுதணும். உங்கள் வீட்டு அட்ரஸ் அதெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷன். ஓகேவா. ஸ்ட்ரீட் நம்பர் அண்ட் நேம், சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட், பிளானட், ஸ்டார் சிஸ்டம் இஸ் கிவன், சோலார் சிஸ்டம். ஓகே, இது எல்லாமே நீங்கள் இந்த காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இதை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் நியூ நேம் ஃபார் கேலக்ஸி அண்ட் யூனிவர்ஸ் அண்ட் கேலக்ஸின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டில். ஸோ யூ ஹேவ் டு கிவ் நியூ நேம். நெக்ஸ்ட் சிக்னேச்சர், ரைட் யுவர் நேம் in last. Okay, next activity 11.5. Number the given pictures in the order of their size from 1 to 8, 1 being the smallest and 8 being the largest. Here given some images, so you have to put numbers in correct order, smallest to big. ஸ்மால் இருந்து பிக்கு நம்பர் போடுங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வந்து மது, நம்பர் 2 சிட்டி, தேர்ட் வந்து இந்தியா, 4 எர்த், next fifth one sun, 6 solar system, 7 galaxy, 8 universe. Okay, next, which one do you think is bigger, universe or galaxy?
Why? So universe bigger, galaxy bigger. You have to write your answer and reason also. அதுக்கு reason write பண்ணுங்க. Next 11.6 activity. Complete the given chart that describes the various components of our universe. Here given ஒரு chart மாதிரி கொடுத்துருக்காங்க, we have to complete. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஸ்டார். ஸோ யூ ரைட் த டிஸ்கிரிப்ஷன். ஸ்டாரை பற்றி எழுதுங்க. ஸோ ஆன்சர், it is a gain ball of hot burning gases. First point. Second one, it emits its own light. It is visible in the sky. Next one, next component, you are right, planet. ஸோ அதில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 points is given. தேர்ட் பாயிண்டில் பாருங்கள், they show 2 types of movements called dash and dash, rotation and revolution. ஸோ examples, you have to write any 2 planets name. Next, natural satellite, component name is given. ஸோ அதில் description நம்ம ரைட் பண்ணோம். First point, it revolves around the planet in its own orbit. Second point, a planet may have one or more natural satellites. Third line, for example, Earth has 1 moon while Jupiter has 79. So next component, asteroid. So அதில் எல்லாமே 2 points is given. Third point மட்டும் பாருங்க, it forms the dash belt, asteroid belt. So next component, meteorite. First point, it is the broken piece that is formed when asteroids collide with each other. Second one, it continue to go around the sun. So that's all, 2 points. So next one, next component name, meteor. The description is already given. Next component, meteorite. Description, first point, it is formed when a meteor does not burn completely and lands on the surface of Earth. Second point, it hits the surface of Earth and forms a crater. Next, last component name, comet. The description is given. Okay, next, the planets, stars, galaxy, asteroids, comets and meteorites together form our universe. So இது எல்லாமே சேர்ந்தது தான் universe. All of us and everything around us are just a tiny part of this vast universe. Vast means very big. ஸோ நம்ம எல்லாருமே அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து யூனிவர்ஸ்னுடைய ஒரு சின்ன பார்ட்டு தான். we are all tiny part of the universe. Next, mind map. So in center given U. So next one, the India. So next, India is belong to India. So India, second one India, third one Earth, fourth one solar system is given. So next one galaxy. So next last one universe. So next glossary, asteroid, a small piece of rock that orbits the sun. Comet, a component in space made up of ice and dust that burns as it orbits closer to the sun and produces a tail. Constellation, a group of stars arranged in a known shape that has been given name. Crater, a bowl-shaped depression on Earth's surface caused by a meteorite hitting the ground. Galaxy, a collection of solar system that includes stars, planets, natural satellites, asteroids, meteorites, comets, dust and gases. Meteor, a meteorite that changes its path and travels closer to Earth with a tail of light. Meteorite, a meteor that does not burn completely and lands on Earth's surface, forming a crater. Meteoroid, a small piece of rock that breaks away from an asteroid. Universe, a collection of galaxies with all their components. Next question time, fill in the blanks. First one, the sun is an example of a star. The bowl-shaped depression on Earth's surface caused by a meteorite is called a crater. Third one, an example of a constellation is Big Dipper or Orion. You have to write any one. Next, fourth one, a meteorite is a piece of rock that breaks away from asteroid. True or false? Any group of stars is called constellation. True. The universe has only one galaxy. False. Planets go around satellites in their orbits. False. Meteors are also called shooting star. True. Thank you, children.